பெயிண்டிங் வேலை பளபளக்கும் சுவர்களுக்கான ரகசியங்கள். வீட்டு வேலைகளில் கடைசியாக மற்றும் முக்கியமானது பார்த்திங்கன்னா பெயிண்டிங் தான். ஒரு நல்ல பெயிண்டிங் வேலை எப்படி இருக்கணும்னு பார்ப்போம். பெயிண்டிங் வேலைக்கான படிகள். சுவரை தயார் செய்தல். சுவரில் விரிசல்கள் இருந்தால் சிமெண்ட் புட்டியை வச்சு சரி செய்யணும். சுவரை சுத்தம் செய்யணும். ப்ரைமர் அடித்தல். பெயிண்ட் நல்லா ஒட்டவும் குறைவான பெயிண்ட் செலவில் நல்ல ஃபினிஷிங் கிடைக்க ப்ரைமர் அடிக்கிறது அவசியம். புட்டி அடித்தல். சுவரில் உள்ள சின்ன சின்ன பள்ளங்களை சரி செய்யவும் சுவரை மென்மையாக்கவும் புட்டி அடிக்கிறது அவசியம். புட்டி காஞ்சதும் சாண்ட் பேப்பரை வச்சு தேய்க்கணும். பெயிண்ட்டை 2-3 கோட்டிங் கண்டிப்பாக அடிக்கணும். பெயிண்ட் செலவை குறைக்க தரமான ப்ரைமர் மற்றும் புட்டியை பயன்படுத்தணும். சரியான அளவில் ப்ரஷ் மற்றும் ரோலர்களை பயன்படுத்தணும். தரமான பெயிண்ட் தேர்வு செய்வது மிகவும் அவசியம். இந்த முறைகளை பின்பற்றினா உங்கள் வீட்டின் பெயிண்ட் வேலை தரமானதாகவும் நீண்ட நாட்களுக்கு பளபளப்பாகவும் இருக்கும். மேலே சொன்ன முக்கியமான குறிப்புகளை பின்பற்றி வீடு கட்டினா நாளடைவில் ரிப்பேர் மற்றும் மெயின்டெனன்ஸ் செலவுகளை அதிக அளவுகளை குறைக்கலாம். மேலும் உங்கள் கேள்விகளை கமெண்ட்ஸில் கேளுங்க. மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.